வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 7 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் கூடியது காவிரி நடுவர் மன்றம். கூடுதல் தண்ணீர் தேவைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுக தமிழகத்துக்கு யோசனை. ஹபீஸ் சயீத் வேதிக் சந்திப்பு விவகாரத்தால் 2வது நாளாக பார்லிமென்ட் முடக்கம். காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு சுஷ்மா திட்டவட்ட மறுப்பு. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஏழைகளுக்கு வீட்டு மனை திட்டங்களையும் 110வது விதியின் கீழ் அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. விரிவான செய்திகள். 7 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் செவ்வாயன்று காவிரி நடுவர் மன்றம் கூடியது. தமிழகத்துக்கு தேவைப்படும் கூடுதல் நீர் குறித்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு நிவாரணம் பெறலாம் என்று நடுவர் மன்ற தலைவர் சௌகான் கூறினார். காவிரி நீர் பங்கீடு குறித்து விசாரித்த காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி தனது இறுதி தீர்ப்பை பிறப்பித்தது. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு 419 டிஎம்சி நீரும், கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி நீரும், கேரளாவுக்கு 30 டிஎம்சி நீரும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி நீரும் ஒதுக்கீடு செய்து காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு அளித்திருந்தது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் 192 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கட்டாயம் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இறுதி தீர்ப்பு தொடர்பாக விளக்கம் கேட்டு தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்கள் காவிரி நடுவர் மன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இறுதி தீர்ப்பு தொடர்பாக 3 மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தை நாடியதால் 3 மாநிலங்களின் மனுக்களையும் நடுவர் மன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இதனால் 2007க்கு பிறகு நடுவர் மன்றம் கூடவில்லை. இந்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி நடுவர் மன்ற கூட்டம் டெல்லி ஜன்பத் பவனில் உள்ள நீர் விவகார தீர்ப்பாய அலுவலகத்தில் செவ்வாயன்று கூடியது. நடுவர் மன்ற தலைவர் நீதிபதி PS சௌகான் தலைமையில் கூடிய இக்கூட்டத்தில் 4 மாநிலங்களின் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்தில் அதிக அளவு விவசாய விளைநிலங்கள் காவிரி நீரை நம்பியிருப்பதாகவும், எனவே தமிழகத்துக்கு கூடுதலாக 60 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நிராகரித்த நடுவர் மன்ற தலைவர் சௌகான், மாநில அரசுகள் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றார். கூடுதல் தண்ணீர் கேட்டு உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டு தமிழக அரசு நிவாரணம் பெறலாம் என்றும் சௌகான் கூறினார். பயங்கரவாதி ஹபீஸ் சயீத்துடன் பாபா ராம்தேவின் உதவியாளர் வேதிக் சந்தித்த விவகாரத்தால் கடும் அமளி ஏற்பட்டதை அடுத்து 2வது நாளாக பார்லிமென்ட் ஸ்தம்பித்தது. மும்பை தாக்குதல் சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தாய்பா பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சயீத்தை பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு நெருக்கமான பாபா ராம்தேவின் உதவியாளரும் பத்திரிகையாளருமான வேத் பிரதாப் வைதிக் சந்தித்த விவகாரம் இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. செவ்வாயன்றும் ராஜ்யசபாவில் இப்பிரச்சினை எழுப்பப்பட்டது. சபை கூடியதும் வைதிக்கை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் என எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பினர். வைதிக் ஹபீஸ் சயீத் சந்திப்புக்கு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்ததா என்று அரசு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதனால் கூடிய சில நிமிடங்களிலேயே சபையை சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் வைதிக் விவகாரத்தால் கூச்சல் குழப்பமே தொடர்ந்ததால் ராஜ்யசபா தொடர்ச்சியாக ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. லோக்சபாவிலும் இந்த பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் வைதிக்கை கைது செய்ய வலியுறுத்தினர். இப்பிரச்சனை தொடர்பாக பதிலளித்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் எல்லா தகவல்களையும் திரட்டிய பிறகு சபைக்கு தெரிவிப்பதாகவும் கூறினார். ஆனால் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். உறுப்பினர்களை அமைதி காக்கும்படி சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் விடுத்த வேண்டுகோளை யாரும் பொருட்படுத்தாததால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது வைதிக் ஹபீஸ் சயீத் சந்திப்புக்கு அரசு உதவியதாக குற்றம் சாட்டுவது தவறு என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா விளக்கம் அளித்தார். पाकिस्तान जाने से पहले ना पाकिस्तान जाकर उन्होंने हमें कोई सूचना दी कि वो हाफिज सईद से मिलने वाले। अध्यक्ष जी, ये शुद्ध रूप से उनकी निजी यात्रा और व्यक्तिगत मुलाकात थी और यहाँ इस तरह के आरोप लगाना कि वो किसी के दूत बनकर गए थे, वो किसी के चेले हैं या भारत सरकार ने इस भेंट को निर्धारित करवाया था या उनको मिलने में मदद की थी, ये पूरी तरह से असत्य और निराधार तो है ही, बहुत दुर्भाग्यपूर्ण भी है. ஆனாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பை சந்தித்தது.
ஹபீஸ் சயீத்தை பாகிஸ்தானில் சந்தித்து பேசிய பத்திரிகையாளர் வேதிக் RSS-ஐ சேர்ந்தவர் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதியான ஹபீஸ் சயீத்தை சந்தித்த பத்திரிகையாளர் வேத் பிரசாத் வேதிக் விவகாரம் குறித்து பார்லிமென்ட்டுக்கு வெளியே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பேட்டியளித்தார். வேதிக் RSS-காரர் என்பது நன்கறிந்த விஷயம்தான் என்று கூறிய ராகுல், வேதிக் ஹபீஸ் சயீத் சந்திப்புக்கு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் உதவி செய்ததா என்பதை அறிந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினார். இதனிடையே RSS மூத்த தலைவர்களில் ஒருவரான ராம் மாதவ் வேதிக்குக்கும் RSS-க்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் பாரதிய ஜனதாவில் இணைந்த ராம் மாதவ் மேலும் கூறுகையில், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சல்மான் குர்ஷித், மணிசங்கர் ஐயர் ஆகியோருடன் சேர்ந்து பாகிஸ்தான் சென்ற வேதிக் எப்படி RSS-காரராக இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே பாரதிய ஜனதாவுக்கும் வேதிக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடியும் விளக்கம் அளித்துள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள பத்திரிகையாளர் வேதிக், இன்னொரு பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் மூலம் ஹபீஸ் சயீத்தை சந்தித்ததாகவும், இந்தியாவை பற்றிய ஹபீஸ் சயீத்தின் நோக்கத்தை ஆராயவே அவரை சந்தித்ததாகவும், இந்த சந்திப்புக்கு இந்திய தூதரகம் உதவவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 825 கோடி ரூபாய் செலவில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று 110வது விதியின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு வெளியிட்டார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று 110 விதியின் கீழ் சட்டசபையில் ஒரு அறிக்கை வாசித்தார். குடிசை பகுதிகளற்ற நகரங்களின் திட்டங்கள் கீழ் சென்னை மற்றும் இதர நகரங்களில் 825 கோடி ரூபாய் செலவில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவித்தார். தொலைநோக்கு திட்டம் 2023 நிறைவேற்றும் முகத்தான் மைய மற்றும் மாநில அரசுகளின் குடிசை பகுதிகள் அற்ற நகரங்கள் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் சென்னை மற்றும் இதர நகரங்களில் 825 கோடி ரூபாய் செலவில் 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாவட்டம் நாவல்பட்டில் திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலை இணையும் பகுதியில் 1360 பல்வகை மனைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். இவை தவிர சென்னை நொச்சிக்குப்பத்தில் 48 கோடி ரூபாய் செலவில் 534 அடுக்குமாடி குடியிருப்புகள், 10 புராதன நகரங்களுக்கு தலா 10 கோடி ரூபாய் மானியம், சென்னை மறைமலை நகர் புதுநகர் திட்டப்படி கடம்பூர் கிராமத்தில் 222 ஏக்கரில் தன்னிறைவு பெற்ற குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட அறிவிப்புகளையும் ஜெயலலிதா வெளியிட்டார். மேலும் சென்னை கோயம்பேட்டில் அடுக்குமாடி அலுவலக கட்டடம், 7 இடங்களில் சுரங்க நடைபாதைகள், வேளச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் 40 கோடி ரூபாயில் வணிக வளாகம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். தமிழகத்தில் சுனாமி வந்தபோது கருணாநிதி எங்கிருந்தார் என்று சட்டசபையில் காரசார விவாதம் நடந்தபோது பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அப்போது அமைச்சர் வளர்மதி பேசுகையில், சுனாமியின் போது திமுக தலைவர் கருணாநிதி எங்கிருந்தார் என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து திமுகவினரும் பதிலுக்கு பேசவே கடும் வாக்குவாதம் நடந்தது. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பதிலளிக்க திமுகவினர் வாய்ப்பு கேட்டனர். சபாநாயகர் அனுமதி மறுக்கவே திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கலைஞர் அவர்கள் எதையுமே செய்யவில்லை, அந்த மக்களை போய் பார்க்கவில்லை, அவர் எங்கிருந்தார் என்றே தெரியாது என்று முதலமைச்சரே திடீரென்று எழுந்து ஒரு பொய்யான தகவலை சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள். ஆனால் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சர் சொன்னதற்கு பிறகு பதில் பேசக்கூடாது. அப்படியானால் முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டையும் யார் மீதும் சுமத்தலாம், ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பதில் சொல்லக்கூடாது என்றால் இது என்ன அவை? ஆளுங்கட்சிக்கு மட்டும் அவையா? எதிர்கட்சிகளுக்கு அந்த உரிமை இல்லையா என்று கேட்டோம். ஆனால் மைக்கில் அது பதிவாகவில்லை. எனவே எங்களுடைய வெறுப்பை காட்டுகிற அளவில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து சமூக நலம், சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது. காமராஜரின் பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. மறைந்த முதல்வர் காமராஜரின் 112வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் செவ்வாயன்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் காமராஜர் சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். காமராஜரின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காமராஜர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காமராஜரின் உருவப்படத்திற்கு கட்சித் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் அமைச்சர் வாசன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாரதிய ஜனதா ஆட்சியில் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு அடுத்து நடக்கவிருக்கும் தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் காமராஜர் மற்றும் சத்தியமூர்த்தி சிலை நிறுவப்படும் இடத்தை செவ்வாயன்று கட்சித் தலைவர் ஞானதேசிகன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும் எதிர்பார்ப்புடன் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் வாக்களித்ததாகவும், ஆனால் அவர்களின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு அடுத்து நடக்கவுள்ள தேர்தல்களில் எதிரொலிக்கும் என்றும் கூறினார். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்ட போது மக்கள் இவ்வளவு வெறுப்போடு எங்களை அகற்றினார்கள். 44 இடங்களை தந்தார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மோடியை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார்கள். இது 5 மடங்கு 6 மடங்கு தாக்குதலை இந்த அரசுக்கு உருவாக்கும். ஏனென்றால் இவர்களாலே எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று நான் நம்பவில்லை. விலைவாசி உயரும், எந்த பிரச்சனையும் இவர்களால் தீர்க்க முடியாது. அதனுடைய தாக்கம் என்பது வருகிற தேர்தல்களில் மிக பயங்கரமாக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. லோக்பால் தலைவரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சியின் பங்களிப்பு தேவை என்றும், லோக்சபாவில் அப்படிப்பட்ட எதிர்க்கட்சி இல்லை என்றால் சட்டத்தை மாற்ற வேண்டி வரும் என்றும் ஞானதேசிகன் கூறினார். இந்து மக்கள் கட்சியினர் கோவையிலிருந்து சென்னை கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகளுக்கு வேட்டிகளை அனுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை கிரிக்கெட் கிளப்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வேட்டி அணிந்து வந்ததால் நீதிபதி மற்றும் வக்கீல்களை கிளப் நிர்வாகிகள் உள்ளே செல்ல அனுமதி மறுத்தனர். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகளை கண்டித்து கோவையில் இந்து மக்கள் கட்சியினர் வேட்டி அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ரயில் நிலையத்தில் உள்ள தபால் நிலையத்திலிருந்து இந்து மக்கள் கட்சியினர் கிளப் நிர்வாகிகளுக்கு இலவசமாக வேட்டிகளை அனுப்பி வைத்தனர். கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசு குறிப்பிட்ட ஒரு தினத்தை வேட்டி தினமாக அனுசரித்து தமிழர்களுடைய பாரம்பரிய உடை வேட்டி என்பதை அறிமுகப்படுத்துகின்ற வகையில மிக சிறப்பான ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் ஆனது ஆங்கில மெக்காலிய மூளையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கிளப்புக்கானது வேட்டியுடன் சென்ற நீதிபதியை வெளியே அனுப்பியது கண்டனத்துக்குரிய செய்தியாகும். முன்னதாக சென்னை கிரிக்கெட் கிளப்பை கண்டிக்கும் வகையிலான பதாகைகளை ஏந்தியவாறு இந்து மக்கள் கட்சியினர் ஊர்வலமாக வந்தனர். இதுபோன்ற கிளப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் கிருஷ்ணர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. கோவை மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் 67 வயதான சண்முகம் 50 ஆண்டுகளாக சுவாமி சிலைகள் மட்டுமே வடிவமைத்து வருகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு தற்போது சண்முகம் மற்றும் அவருடைய பணியாளர்கள் மும்முரமாக கிருஷ்ணர் சிலைகளை வடிவமைத்து வருகின்றனர். முற்றிலும் இயற்கைக்கு உகந்த கூழ், சுண்ணாம்பு கல் மற்றும் கிழங்கு மாவு கொண்டு உயிரோட்டத்துடன் வடிவமைக்கப்படும் சிலைகளுக்கு கேரளா, பெங்களூர் என பல்வேறு மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பு உள்ளது. பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்து வந்தாலும் ஆர்வமுள்ள கலைஞர்களுக்கு சிற்ப வடிவமைப்பு குறித்து கற்றுத் தருவதாகவும், தாங்கள் வடிவமைக்கும் சிலைகளை வாங்குவோர் அதனை ஒரு பொம்மையாக பார்க்காமல் கடவுளாக பார்ப்பதாகவும் வடிவமைப்பாளர் சண்முகம் தெரிவித்தார். 14 இன்ச்சில் வந்து புல்லாங்குழல் மிஷின் பண்ணியிருக்கோம். இந்த கூழ், அது கிழங்கு மாவு, சாக்கோடு, லைம் ஸ்டோன் பவுடர், அதாவது சுண்ணாம்பு கல் மாவு, வேஸ்ட் பேப்பர், இதை வச்சு தயார் பண்ணுவோம். இது சூழலுக்கு ஆதரவானது. அதாவது பிளாஸ்டர் பாரிஸ் அப்படின்னா அது வந்து பாய்சன். அதை வந்து கிட்டக்க சேர்க்கறதே இல்லை. நாங்கள் அது இல்லாத ஒரு காலத்துல பிளாஸ்டர் பாரிஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றிய விவரம் வந்து இந்த உற்பத்தியாளருக்கு தெரிய வந்ததும் நாங்க வந்து அதை முதல்ல அவாய்ட் பண்ணிட்டோம். நாங்க வந்து குறைஞ்ச 30 வருஷத்துக்கு முந்தையே அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அதை நாங்க வந்து சேர்க்கறது இல்லை. இந்த ஆண்டு ராதாகிருஷ்ணர், மாப்பிள்ளை கிருஷ்ணர், புல்லாங்குழல் இசைக்கும் கோமாதா கிருஷ்ணர் என 60க்கும் மேற்பட்ட வடிவங்களில் சிலைகள் தயாராகி வருகின்றன. தங்கத்தின் விலை செவ்வாயன்று சவரனுக்கு 184 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,336 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,667 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 48 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,365 ரூபாயாக இருந்தது. குற்றாலத்தில் சுற்றுச்சூழலையும் பெண்கள் பாதுகாப்பையும் வலியுறுத்தி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூனில் துவங்கி ஆகஸ்ட் மாதம் வரை சீசன் நிலவுகிறது. இந்த ஆண்டு சீசன் கடந்த சில வாரங்களாக களை கட்டியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனிடையே குற்றாலத்திற்கு வரும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதற்கும் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையில் ஷாம்பு, சோப்பு, எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்த தடை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. துவக்கத்தில் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதில் சுற்றுலா பயணிகள் மத்தியில் சிரமம் நிலவியது. ஆனால் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தற்போது அருவிகளில் குளிப்பவர்கள் சோப்பு, ஷாம்பு பயன்படுத்துவது முழுமையாக தடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியும் சுத்தமாக காணப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர்லேருந்து வரோம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸ்கை ஃபால்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மெயின் ஃபால்ஸோட இங்கே நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஃபோர்ஸாக வருது. நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணும். நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்திய போலீசாருக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்ததோடு இந்த விதிமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.